டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மண்ணுனால செய்யக்கூடிய உருவ சிலைகளை நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா வழிபாட்டுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் வீட்டு அலங்கார பொருட்களாகவும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த நவீன காலகட்டத்துல கூட இந்த மண் உருவ சிலைகளுக்கு பாத்தீங்கன்னா வரவேற்பு அதிகமா இருக்கு. இந்த சிலைகள்லாம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா உங்களை பத்தி. என் பேர் கௌரவன். நான் சேலம் மாவட்டம் எடங்கிசாலை ஊராட்சி பரமனூர். நாங்கள் 40 வருஷமாக வேலை தொழில் செஞ்சு இருக்கோங்க. என்னென்ன ரகங்களா பானை? மண்பானை பாத்திரம், சட்டி, குழம்பு சட்டி, வானலா சட்டி, அடுப்பு, மொந்த, களையம் சட்டி, வடை சட்டி எல்லாமே பண்ணுறேங்க. உற்பத்தி பண்ணுறேன். எல்லா ரகமும் பண்ணுறேங்க. சரிங்க. சைஸ் சின்னது சின்னது வரைக்கும். சரி. மண் எங்க இருந்து? தாரமங்கலத்துக்கு அந்த பக்கம் வருது மண்ணு. சரிங்க. மண்ணு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க நீங்க அடுத்தது மண்ணை அந்த சமநிலைக்கு கொண்டு அது மண்ணு பிசைஞ்சு மண்ணு ஊற வச்சு மண்ணு பிசைஞ்சு காலில் மிதிச்சு மணல் போட்டு மிதிச்சு தான் பண்ணணும். சரிங்க. பானை செய்யறதுக்கு முன்னாடி மண்ணை நீங்க தயார் நிலையா அது எத்தனை நாள் ஆயிடுங்க மண்ணு? அது ஒரு நாளைக்கு ஊற வைக்கணும். சரி. ஒரு நாள் மிதிக்கணும். அது பண்ணணும். 2 நாள் ஆயிடும். நல்லா பதமா வரதுக்கு 2 நாள் ஆயிடும். சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பானை செய்வீங்க? ஒரு நாளைக்கு 50 பானை செய்யலாம். ஓ சரிங்க. ஆமா. 50 பானை. 50. இது காலநிலை பொறுங்களா? அதாவது சீசன் டைம் அந்த மாதிரி? ஆமா, சீசன் டைம் தான். ஏதோ தேவங்க வந்தாக்கல அதுக்கு பானை எடுக்கிறாங்க. பொங்கல் சீசன் வந்தா பானை எடுக்கிறாங்க. இந்த புரட்டாசி நடிசனி உசிந்தி பானை எடுக்கிறாங்க. சட்டி பானை. மழை காலங்கள்ல எப்படி இருக்கு? மழை காலங்கள்லாம் செய்ய முடியதில்ல. செய்யறதில்ல. பனிக்காலங்கள் கூட ஓரளவு செஞ்சுக்கலாம். இப்போ வேகாட்டு காலத்துல செஞ்சு வச்சுக்கலாம். மழை காலத்துல செய்ய முடியாது. ஓ இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம சேஃப்டி பண்ணிட்டோம்னா அப்ப விற்கிறதுக்கு இதாகுது. ஒரு மண்பானை செஞ்சு அது உற்பத்தி பண்ணனாக்கல 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுது. ஒரு 50 பானை செஞ்சு அதை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். அது வெயிலில் வச்சு காய்ச்சி செம்மண் கலர் பூசி சோளை வைக்கணும். சோலையில் வச்சு விறகு போட்டு அதை அடுக்கி மேலே செத்த வச்சு சேறு மூழ்கி சோளை வைக்கணும். அதை வேக வச்சதுக்கு அப்புறம் தான் விற்பனைக்கு ஆகுது. பானை எத்தனை நாள் காய வச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வைக்கலாம்? பானை 5 நாள் ஆகும். ஒரு காஞ்சி. ஆமாம், காஞ்சி அதான் சோலையை போட முடியும். ஒரு சூளையில் எத்தனை பானை வரும்? சூளையில் பானை 100 பானை வைக்கலாம். நம்ம வசதியை பொறுத்து. ஆள் வேணும். அது எடுத்து வைக்கிறதுக்கு இது வைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் வேணும். 100 பானை வேக வச்சுட்டீங்க அப்படின்னா எடுத்து அதுக்கப்புறமும் ஆற வைக்கணும்ல? உடனே விற்கலாங்களா? ஒரே மட்டும் விற்க முடியாது. எதுனா பண்டிகை சீசன் வந்தால் அது தேவை. அந்த இது மாதிரி சாமி கும்பிட்றது வந்தால் அப்போ ஒரு 100 பானை 200 பானை இப்படி எடுப்பாங்க. அந்த சீசனை பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பானை பார்த்தீங்க அப்படின்னா சீசன் டைம்ல தான் நம்ம சீசன் டைம் தான். எத்தனை பேர் வேலை செய்யறீங்க? நாங்கள் 2 பேர் தான் வேலை செய்கிறோம். பேர் வேலைங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பானை எடுக்கிறீங்க? ஆனால் ஒரு நாளைக்கு பாரு இது ஒரு 50 செஞ்சு வச்சுருக்கிறோமா தட்டி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். பானை செஞ்சதுக்கு அப்புறம் தட்டணும். கல் பலகை வச்சு தட்டி அது உற்பத்தி பண்ணி அது ஒரு பானைக்கு 3 தடவை ஒரு 2 மணி நேரம் ஆகும். பானை ஓரளவுக்கு காஞ்ச தட்ட ஆரம்பிங்களா? நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்? ரொம்ப காஞ்சிட்டாலையும் தட்ட முடியாது. ஒரு பதமா இருக்கணும். எதுக்காக தட்டுறோங்க? அது தட்டினா தான் நல்ல உருக்கம் ஏறும். ஐயா இப்ப என்னென்ன சீசனுக்குலாம் என்னென்ன பானைகள்லாம் வியாபாரம் ஆகுது அதை பத்தி சொல்லுங்க. பொங்கல் சீசன்ல தான் பானை இந்த மாதிரி பானை 2 படி 3 படி 4 படி வியாபாரத்தை எடுக்கிறாங்க. மித்த நாளில் புரட்டாசிலாம் இந்த சின்ன குழம்பு சட்டி, அடை சட்டி, வானலா சட்டி, கறி குழம்பு சட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்குவாங்க. குழம்புக்கு வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் அந்த மாதிரி பொருள் தான் அந்த புரட்டாசியில் எடுக்குவாங்க. பொங்கலுக்கு மட்டும் பானை வைக்கும். மற்றபடி சாமி கோயிலுக்கு சாமி கோயில் எதுனா தேவங்கவும் பெரிய தேவம் பண்ணாங்கனாக்கல அந்த சீசனுக்கு பானை கொடுக்கலாம். பானை தவிர வேற ஏதாவது பொருட்களும் மண்பானையில் இதில் செய்கிறீங்களா? மண்ணில் குடம் மாதிரி செய்யலாம். அந்த பானல சட்டி உலகம் வருதுல்ல அந்த மாதிரி செய்யலாம். சின்னது பெருசு எல்லாமே கலந்து செய்யலாம். இந்த மந்தைங்க அவ்வளோ பெரிய மந்தைங்க புடவைங்க சிலிண்டர் மாதிரி செய்யலாம். ஐயா மண்பானை தவிர வேற ஏதாவது மண்ணை வச்சு பொருள் செய்றீங்களா? சிலை, பொம்மை? ஆமாம்மா, மண் சிலை, குதிரை சிலை, தாலி, அடுப்பு இதெல்லாம் மண்பானையில் மண் உற்பத்தி செய்யறது. பானையில டிசைன் போடுறீங்க இல்லைங்களா? என்ன டிசைன்லாம் போடுறீங்க? டிசைனிங்க மேலே அந்த இதில் அந்த வட்டியில் மட்டும் தான் டிசைன் போடுவோங்க. அந்த புடையில ஒரு டிசைன் போடுவோங்க. அச்சியில போடுறீங்களா கையில? இல்ல, அச்சியே தான். என்னென்ன டிசைன்லாம் போடலாம்? பூ மாதிரியும் போடலாம். தாமரை இந்த இது மாதிரி பொட்டு நெத்தியில் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொட்டு மாதிரி போடலாம். நீட்டாகவும் போடலாம், இல்லை வட்டமாகவும் போடலாம். அது மாதிரி டிசைனு
நம்ம டிசைனை பொறுத்து. மோஸ்ட்லி டிசைன் பார்த்து வாங்குறாங்களா இல்ல எப்படிங்க? இல்லை டிசைன் இருந்தால் தான் நல்லா இருக்கும், அது அலங்காரமாக இருக்குன்றதுக்கோசரம். என்னென்ன டிசைன்லாம் பார்த்து அதிகமா பானை வாங்குறாங்க? அது டிசைன்லாம் இந்த பொங்கலுக்கு சீசனுக்கெல்லாம் ஒரே மாதிரி டிசைன் தான். சில பகுதியில் மொட்டை மாதிரியாக கூட பண்ணுறாங்க. ஐயா, நீங்க பானைலாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து பெரிய பானையா நீங்க தட்டினதுக்கு அப்புறம் பெரிய பானையா வந்துடும் அப்படிங்கிறீங்க. அது எப்படி இங்க தட்டினா பெரிய பானையா ஒரு உடஞ்சிராதுங்களா? கல் பிடிச்சினே பலகை அந்த மாதிரி பலகை பிடிச்சினே தட்டணும். தட்டினா தான் பெருசாகும். கொஞ்சம் சின்னதாக தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக தட்டணும். கொஞ்சம் ஆற விட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா தட்டி பெருசா கொண்டுட்டு வந்து. சரிங்க. இப்ப பானை வந்து தயார் நிலைக்கு இருக்கு அப்படின்னா எப்படி சந்தைப்படுத்துறது? உள்ளூர்லயே நீங்க வித்துடுறீங்களா இல்ல வெளியில? இல்லை வெளியில் போகும். வெளியில எடுத்துட்டு போய் டைரக்டா வைக்கிறீங்க? நாம் அது மாதிரி கொடுக்கலாம். வரவங்க இந்த மாதிரி 4 பக்கத்து கிராமத்துக்காரர் வராங்க, அவங்களுக்கும் தேவைப்பட்டாங்க விற்பனைக்காக அனுப்புகிறோங்க. எப்படி கொரியர்ல யாராவது கேட்டாங்கன்னா கூட அதுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மூலியமா அமைச்சு அப்படியே அனுப்பலாம். ஐயா, இவ்வளவு நேரம் வந்து மண்பானையை செய்யறதை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. கண்டிப்பா நேயர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கைவினை பொருட்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைப்பாடுகளும் ஐயா செய்யறாரு. நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஐயா வந்து செஞ்சு கொடுப்பாரு. அவருடைய நம்பரை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஐயா, உங்களுடைய இந்த மண்பானை தொழில் வந்து மென்மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் மனம் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி அம்மா. இது அக்கினிகரவம் தலையில் இருக்கிற அக்கினிகரம் பொம்பளைங்க எடுச்சுங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் எடுக்கிறது. பச்சங்கள்லேருந்து அக்கினிகரம் எடுக்கிறது. அடுத்தது பூங்கரவம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பூங்கரவம். இதில் குச்சி குத்திக்கலாம். ஒரு 5 ஓட்டை இருக்குது. 5 குச்சியும் குத்தி வேப்பந்தலை வச்சு கட்டி பூ ஜோடிச்ச பூங்கரவம் இந்த கரவம். அடுத்தது பூச்சேரி எடுக்கிறது சத்திக்கிறோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு சத்தி அழிக்கிறது. புதன்கிழமை பண்டிகைன்னா செவ்வாய்க்கிழமை சத்தி அழிக்கிறது. வியாழக்கிழமை பச்சைக்கரம் எடுத்துக்கலாம். இது பூச்சேரி எடுக்கிறது. இது வச்சு இப்படி கொடுத்துருவோம். அடுத்தது பொண்ணுருவு, வேண்டுதலை வைக்கிறவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருந்தால் குழந்தை பாய்க்கும் கிடைச்சுன்னா ஒரு வேண்டுதலை வைக்கிறேன்னு ஒரு குழந்தை பாய்க்கும் கிடைச்சுன்னா வந்து ஒரு ஆணூறுவா இல்லை பொண்ணூறு பண்ணி வைக்கிறேன். அந்த ஒரு ஒன்று. பசு ஒன்று, பசுக்கு உடம்பு சரியில்லை, நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பசு செஞ்சு வேண்டுதலை வச்சா குணம் நல்லா ஆயிடுச்சுன்னா பசு ஒன்று பண்ணி வைக்கிற மாரி ஒரு பசுவை. அடுத்தது குழந்தை பாய்க்கும் இல்லை இடுப்பில் கையில் வச்சு இடுப்பு மேலே வச்சுட்டு வர மாதிரி இருந்து வேண்டுதலை செலுத்துறேன் அப்படின்னா குழந்தை கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஆணூறு பொண்ணூறு. அடுத்தது கை நல்லா ஆயிடுச்சுன்னா கை பாதம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறவங்களுக்கு இது கை பாதம். அடுத்தது கால் பாதம். கால் நல்லா ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கால் வெள்ளை எப்படி நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு கால் பாதம் பண்ணி வைக்கிறேன்னு ஒன்று. இது ஒரு அக்கினிகரவம் கையில் எடுக்க தீச்சட்டி. இது கையில் எடுக்கிறது அக்கினிகரவம். சின்ன அக்கினிகரவம் கையில் பிடிக்கிட்டு வர மாதிரி. நாய் பொம்மை. இது நாய் பொம்மை, நாய்க்கு உடம்பு சரியாகுது நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு வேண்டுதலை மாரி ஒரு நாய் பொம்மை ஒன்று பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வேண்டுதலைக்கு நாய் பொம்மை. இது வந்து குதிரை பொம்மை. குதிரை இருக்க வீட்டில் தங்காது போகுது அப்படிங்குதுன்னா ஒரு வேண்டுதலைக்காக ஒரு குதிரை பண்ணி வச்சா வந்தால் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு வேண்டுதலைக்கு குதிரை பொம்மை. அப்புறம் விளக்கு இருக்குது. விளக்கு மூட்டை, சின்ன விளக்கு பெரிய விளக்கு இருக்குது. சின்ன விளக்கு 150 மில்லி 25 மில்லி முடிக்கும் எண்ணெய். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் வெங்கடேஷ். சேலம் மாவட்டம் இடஞ்சாலை பரமக்கொண்டனூர். அண்ணா, இப்போ வந்து மண் சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, உருவ சிலைகள்லாம் எத்தனை வருஷமா செய்யறீங்க? அப்பாட்டங்கள்ட்ட 4 தலைமுறை, இன்னொருத்த எத்தனை 5 தலைமுறை வச்சு. தாத்தா அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்கள் தாத்தா இருந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா கட்டி கொடுத்துட்டு போனாரு. அது பிற்பாடு எங்கள் பசங்க பேராண்டிகளாம் வந்து செய்வாங்க. சரிங்கண்ணா. அண்ணா, இப்போ என்னென்ன உருவ சிலைகள்லாம் செய்வீங்க? ஒரு மினி குதிரை, ஆனை, பசு, அப்புறம் பொண்ணூறு, ஆணூறு, பொன் மாப்பிள்ளை, குழந்தைங்களா எங்களுக்கு இடுப்பில் குழந்தைங்கள வச்சுருக்க மாதிரி, தொட்டிலம்புள்ள, கால் பாதம், கை பாதம், இதெல்லாம் நிறைய பண்ணுவோம். வேணுங்கிற சிலையை எப்படி புதுசாக வேண்டுதல் இருக்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் வேண்டுதல்களுக்காக தான் செய்கிறீங்க? வேண்டுதலுக்கு திடீர்னு கோயிலுக்கு கேட்டாங்களா, திடீர்னு நைட்டில் கூட வந்து கேட்பாங்க, எங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். ஒரு ஆணூறு பொண்ணூறு கேட்குறீங்கன்னு கொடுப்போம். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒருவேளை மண் கடிச்சு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் களிமண் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது மண்ணெலாம் அதில்? இல்லை, களிமண் மலன் போட்டு தான் மிதிக்கணும். இல்லைன்னா பாரம்பரியமாக வெடிச்சு போயிடும், பச்சை வராது. பச்சைக்கிற மண்ணை இப்போ களிமண் ஏரியில் மண்ணுக்குதா மண் பார்த்து செலக்ஷன் பண்ணி தான் அள்ளணும். பச்சையாக இருந்தால் தான் பானை நல்லா இருக்கும். இல்லைனா மலன் அதிகம் போடணும். மலன் போட்டாலும் கொஞ்சம் வெடிக்கலாம் போகாது, வெடிக்கும். இருந்தாலும் எடுத்துகிட்டு வேறு பானை தான் செய்யணும். இப்போ நீங்கள் மண் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி நீங்கள் வந்து பண்படுத்துறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? மண்ணை காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு கொட்டி காய வைக்கணும். அதை நார் முள் பீனு காம்பாட்டில் எல்லாம் கலக்கும். எல்லாம் பொறிக்கிட்டு சளிக்கிட்டு மண்ணை ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுபடியும் கரைச்சி ஊற்றி சல்லடைக்கு சலிக்கணும்.
கழிச்சு பிற்பாடு தான் அதில் கல் திம்ம எல்லாம் இருக்கும். அது இருந்துச்சுன்னா தலையில் கழிக்கும் போது மேலே வந்துடும். அந்த மண் மட்டும் உள்ளே இறங்கிக்கும் தண்ணி மூலியமாக. அது கரைச்சி ஊற்றின பிற்பாடு அதை அள்ளி அந்த போட்டு வேறு மண் கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ வந்து நீங்க உருவ சிலைகள்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்ப தோராயமா வந்து பெரிய சிலைகள்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகுதுங்க? பெரிய டோலாயும் பண்ண ஒரு 10-15 நாள் ஆயிடும். 15 நாள் ஆகிடும். சின்ன உறுப்புலாம் ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சிடலாம். பெரிய பெரியவரை ஒரு 6 அடி 5 அடி குதிரை கேட்டாங்கன்னா ஒரு வாரம் 15 நாள் ஆயிரும். ஓ சரிங்க. காய தான் பண்ணணும். சரி. அதனால சீக்கிரம் பண்ண முடியாது. என்ன தலை தனியாக குதிரை தலை தனியாக உடம்பு தனியாக செய்யணும். சரி. அது செஞ்சுட்டா நம்ம வந்து 15 நாள் ஆயிரும். தோராயமாக 15 நாள். 15 என்ன நாள் அடி உயரம் வரைக்கும் செய்வீங்க? ஒரு 10 அடி 11 அடி வரைக்கும் கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து வேடு தலை தான் வைக்கிறான். ஒரு சின்னதாக ஒரு 5 அடி 6 அடி தான் போதும். பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி ஆனா இப்ப உருவ சிலைகள் செய்யறது கூட சீசன் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. ஆடி மாதம் ஆடி 1ஆம் தேதி வருதுங்களா? ஆடி 1ஆம் தேதி குதிரை பசு நாய் பூனை கோழி சாவல் பொன் மாப்பிள்ளை கல்யாணம் ஆனால் பொண்ணோடு பண்ணிக்கிறது. குழந்தைங்களா குழந்தை கையிட்டு பேசிட்டு போய் பண்ணிட்டு கேட்கறது. தொற்றம்பல்லாம் போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி அதெல்லாம் கேட்பாங்க நிறையா. ஆடி மாதத்துக்கு 6 மாதம் வருது ஆடி. அதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். கோயில் திருவிழா காலங்கள்ல இது கோழிகள் அதிகமா செய்யறது. அதெல்லாம் நிறைய கேட்பாங்க. சரிங்கண்ணா. நீங்க சிலை செய்யறத பார்த்தோம் ரொம்ப நளினமா அழகா செஞ்சிருக்கீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து எப்படிங்க உடனேவா சாய வச்சுட்டோன்னு சூழல? ஆமாங்க, ஒரு வாரம் காயணும், நல்லா காயணும். காய்ஞ்ச பிற்பாடு வேடிக்கை பார்த்துட்டு வெடிச்சா கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் தான் அந்த செம்மண் பூசி காய வச்சு மறுபடியும் சோலைக்கு மட்டையை போட்டு அப்புறம் தான் வேற போட்டு அது மாதிரி தான் உருவ போட்டு அது மேலே ஓலை கடை போட்டு அது மேலே 4 போட்டு 10 வைக்கணும். அண்ணல் போகிற அளவுக்கு சுற்றி ஓட்ட பண்ண அடுக்கி அது மேலே தான் நம்ம சோளை 10 வைக்கணும். சரி, எல்லாமே கையிலேயே பண்றீங்களாண்ணா இல்ல இந்த நளினங்கள் கொண்டுட்டு வர்றதுக்காக வரவே இந்த மாதிரி? இன்னும் மிச்சம்லாம் இன்னும் யாரையும் கண்டுபிடிக்கல. கையிலே தான் பண்ணுறாங்க. இப்போ மிச்சனை வந்து அச்சு இருக்குது. ஒரு அச்சு 15,000 வாங்கி சொல்கிறாங்க. ஒரு அடிக்கான் அது 15,000 வாங்கி சொல்கிறாங்க. அது போட்டு தனியாக எடுத்தால் மோல்டு மாரி ஒட்டணும். அது பச்சை வாங்கணும். இதை தான் நம்ம கையில் அடித்து கொம்மை போட்டு மலனை போட்டு மிதித்து அப்புறம் தான் செய்கிறோம். எல்லாமே நீங்க கையிலே தான் பண்ணுறோம். சரிண்ணா. ஆனா சோலையில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சேல் பண்ணலாமா இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது? இல்லை, மறுபடியும் கேட்டாங்கன்னா எனக்கு இந்த சேலை வந்துச்சியா சோளை வச்சிங்களா வச்சுதானு கேட்பாங்க. வச்சு வச்சுங்க எப்போ வேணா சாயந்தரம் வேணா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங் பண்றதுலாம் இருக்காண்ணா இல்ல? பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பெயிண்டிங் வேணுன்னா பண்ணி கொடுப்போம். இல்லை பெயிண்டிங் வேணாம் சும்மா ஒயிட் டைம் அடிச்சு விட்டு கண்ணு முகம் எழுதி விடுங்க அப்படின்னாலும் அதிகம் ரெடி கொடுப்போம். சோலை வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பண்ணு இது எல்லாமே நீங்க அதுக்கு ஆமாம், சோளை வச்சு வேவிச்சு கட்டி சோளை நான் இன்னைக்கு வைக்கிறேம்மா நாளைக்கு பிரிப்போம். ஏதாவது உடஞ்சிருக்கியா உடஞ்செல்லாம் ஆகாது. எடுத்து போட்டு வந்தாண்டா நல்லதுக்கு எடுத்துன்னு வச்சுருவோம். எதுவும் 10 20 சேர்த்து ஆனால் சோளையில் போட்டால் வெடிக்கும். பாதமாக வெடிக்கும். அண்ணால் படம் மாதிரி வெடிக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எடுத்துகிட்டு போக மீதிக்கிறத எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா தினமா ஒயிட் அடித்து சுண்ணாம்பு அடித்து எழுதி கொடுத்துருவோம். வேஸ்ட் நிறையா வரும். 10 படாரம் அடிக்கும். இப்போ கம்மி ரேட்டு கேட்குறாங்க. 50 ரூபாய்க்கு தாத்தா 100 ரூபாய்க்கு தாரீங்களும் கேட்குறாங்க. இது அருமை செஞ்சு சோளை வச்சு பார்த்து சோளை விட்டு வெளியே வரும்போது செஞ்சால் தான் எங்களுக்கு மணிப்பு திப்பி எல்லாம் 10 படாரம் நல்லா வெடிச்சுன்னா அது அன்னையோட புளியும் போச்சு சம்பளமும் போச்சு. ஒரு சோலை வச்சா ஒரு 50 பானை 30 பானை வெடிக்கும். அண்ணல் படம் போது வெடிக்காலாம் போகாது. அந்த அளவுக்கு வேக்காடை கொஞ்சம் ஏற்றமாக போடுவோம். ஒவ்வொன்று 10 போக்காடிச்சுன்னா மறுபடியும் மச்சா நாள் சோளை பிரித்து அப்புறம் விரவை போட்டு மறுபடியும் 10 வைக்கணும். 1க்கு 2 வேலை வைக்கணும். சோளை மட்டும் புதுசாக வேண்டதில் வைக்கிறீங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும் ஆர்டரு. அப்போ சொன்னீங்களா தான் நாங்கள் பண்ண முடியும். திடீர்னு நம்ம வந்து அதுமாரி இருக்குது அப்படின்னு நினச்சி வராங்க. அதுமாரி வந்தாலுமே அதுமாரி கிடைக்காது. இதுமாரி பொண்ணூறு ஆணூறுடம் கிடைக்கும். பிடிச்சா கோயில் தேங்காய் தான் தலைமலை வச்சுருக்கிறேன் கோயிலில் குழந்தை கையில் வச்சுருக்கிற மாதிரி வேணும் திடீர்னு வந்து கேட்டாங்களும் கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லணும். 10 நாள் இப்போ அடுத்த வாரம் நோம்பின்னா நோம்பி இன்னைக்கு போடுறாங்கன்னா நோம்பி போடாமனே சொல்லணும். நாரி நோம்பி தவம் போடாமன்னா சொன்னால் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். ஆர்டர் கேட்டாலும் பண்ணுவோம். ஆர்டர் கேட்டால் ஆர்டர் கரெக்டான ஆர்டருக்கு வந்தால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இவ்வளோ நேரம் உருவ சிலைகள் செய்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நேயர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மென்மேலும் உங்களுடைய இந்த அழகான கைத்தொழில் வந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் மூலம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இவ்வளவு நேரம் உருவ சிலை செய்யறது எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து உருவ சிலைகள் வேணும் அப்படின்னா அண்ணாவுடைய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.